ஜெய் ஜெகநாத். காசியில் கொண்டாடப்படும் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையை பற்றி பார்ப்போம். சுவாரஸ்யங்கள் நிறைந்தது. இதை தொடர்ந்து பாருங்கள். காசியின் ரத யாத்திரை பூரியின் அசல் யாத்திரையின் ஒரு வடிவமாக காசியில் உருவானது. வரலாற்று குறிப்புகளின்படி பூரி ஜெகநாதர் கோவிலில் தலைமை பூசாரியாக இருந்த சுவாமி பிரம்மச்சாரி 1790 காசிக்கு வந்தார். பிறகு 1802 ஜெகநாதர் கோவில் அமைக்கப்பட்டது. 1806 இந்த ரத யாத்திரை தொடங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். சிவபெருமானின் நகரம் என்பது உலகமே போற்றும் காசியில் பூரி ஜெகநாதர் ஏன் தேர் ஏறி வீதியில் வருகிறார்? இதற்கு பின்னால் 200 ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? இன்னும் ஒரு ஆச்சரியம், இந்த ரத யாத்திரைக்காகவே காசியில் ஒரு பகுதியின் பெயராலே ரத யாத்திரை என்று மாறிவிட்டது. இந்த சுவாரஸ்யமான வரலாற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம். காசியில் ஜெகநாதர் எப்படி வந்தார் தெரியுமா? பொதுவாக நாம் ஜெகநாதர் என்றாலே முதலில் நினைப்பது ஒடிசாவில் இருக்கும் பூரி ஜெகநாதர் கோவிலைத்தான் சொல்வோம். அங்கே ஒவ்வொரு ஆண்டும் அசாட சுக்ல பஜத் விதியை அன்று ஜெகநாதர், பலராம், சுபத்ரா தேவி ஆகியோர் பிரமாண்டமான தேர்களில் புறப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த மகத்தான பாரம்பரியம் காசிக்கும் வந்து சேர்ந்தது. வரலாற்று குறிப்புகளின்படி பூரியை சேர்ந்த சுவாமி பிரம்மச்சாரி என்பவர் 18ஆம் நூற்றாண்டில் இறுதியில் காசிக்கு வந்தார். பின்னர் ஜெகநாதருக்காக காசியில் அமைக்கப்பட்டு சில ஆண்டுகளுக்கு பின் இந்த ரத யாத்திரையும் தொடங்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். அதாவது பூரியின் ஜெகநாதர் பாரம்பரியம் காசியின் ஆன்மீக மண்ணோடு இணைந்த கதை இது. இங்கே ஒரு விஷயம் மிகவும் சுவாரஸ்யமானது. காசி என்பது சிவபெருமானின் நகரம். பூரி என்பது ஜெகநாதரின் திருத்தலம். ஒரு புறம் சிவன், மறுபுறம் விஷ்ணுவின் ஜெகநாதர் வடிவம். ஆனால் காசியில் இந்த 2 ஆன்மீக மரபுகளும் ஒன்றாக காசியில் இணைந்து நிற்கின்றன. அதனால்தான் காசியின் ரத யாத்திரை வெறும் ஒரு தேர் விழாவாக மட்டும் இல்லை. இந்தியா முழுவதும் உள்ள ஆன்மீக மரபுகள் எப்படி ஒரு நகரத்திற்குள் வந்து ஒன்றாக வாழ்கின்றன என்பதற்கு அழகான எடுத்துக்காட்டாகும் இந்த ரத யாத்திரை. காசியில் இந்த ரத யாத்திரை 3 நாட்களாக நடைபெறும். பாரம்பரியம் கொண்டது. ஜெகநாதர், பலராம், சுபத்ரா தேவி ஆகியோரின் விக்கிரகங்கள் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார்கள். தேர் புறப்படும் நேரம் வந்துவிட்டாலே காசியின் வீதிகளிலே பக்தர்கள் பெருங்கடலாக மாறிவிடுகிறார்கள். ஜெய் ஜெகநாத் என்ற முழக்கத்தோடு பக்தர்கள் தேரை இழுக்கிறார்கள். இந்த ரத யாத்திரைக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க இங்கு வருகிறார்கள். இறைவன் கோயிலுக்குள் மட்டும் இருப்பதில்லை, தானே கோவிலை விட்டு வெளியே வந்து மக்களை தேடி வந்து தரிசனம் கொடுக்கிறார். இறைவனை தேடி நாம் செல்ல முடியாத நேரத்தில் இறைவனே நம்மை தேடி வருகிறார் என்பதுதான் இதில் முக்கியத்துவமாகும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா? இந்த திருவிழா நடைபெறும் பகுதி இன்று காசியில் ரத யாத்திரை என்ற பெயராலேயே பிரபலமாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த விழா அந்த இடத்தின் அடையாளமாகவே மாறிவிட்டது. தேர் வரும் பாதை முழுவதும் பக்தர்கள், பூஜை, பஜனை, கடைகள், இனிப்பு என்று ஒரு பெரிய திருவிழா போலவே காட்சியளிக்கிறது. ஜெகநாதர் என்றால் உலகத்தின் நாதன் என்பது பொருளாகும். பக்தர்கள் தேரின் கயிற்றை இழுப்பதை ஒரு பாக்கியமாக நினைக்கிறார்கள். ஜெய் ஜெகநாத்.